ஒரு வாரம் இருக்குங்க. அம்மா மெசேஜ் போட்டிருந்தாங்க, "பத்மா வாங்க, அதாவது இங்கே ஒரு பூஜை ஒன்று செய்ய போகிறோம். கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்." அப்படின்னாங்க. சரின்னு அதனால் நானும் அவரும் காலையிலேயே இன்றைக்கி எழுந்தாச்சு. எழுந்து ரெடியாகி பூஜையை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அம்மா சொல்லியிருந்தாங்க, "அங்கே மதிய உணவு அங்கேயே நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் மதியம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்துக்கலாமா?" அப்படின்னாங்க. "சரிங்கம்மா" அப்படின்னு நானும் மெசேஜ் போட்டுட்டேன். நிஷாந்துக்கு வந்து எப்பொழுதும் போல் கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். காரெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இந்த வேலை நடந்ததுனால. அப்புறம் காரெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு போர்ட்டிக்கோலாம் நல்லா சுத்தமாக கழுவி விட்டாச்சுங்க. கழுவி விட்டுட்டு கொஞ்சமாக புளிக்குழம்பு நான் வச்சுட்டு போனேன். ஏன்னா அப்படியே அவசரம் பசிக்குதுன்னா நிஷாந்தை சாப்பிட்டுக்குவான் அப்படின்ட்டு வச்சுட்டு போனேன். சாதம் மட்டும் நீ வச்சுக்கொடி அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறான்னு தெரியலை. அவன் வச்சு சாப்பிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வர வரைக்கும் பட்னியாகவே இருந்து நான் வந்து சமைச்சு தரணும்னு எதிர்பார்ப்பான். அப்புறமேட்டு நேராக சிறுமலைக்கு வந்தாச்சு. அம்மாவை பார்க்க நானும் இவரும் வந்துட்டோம். வந்துட்டு உள்ளே பார்த்தா அம்மா இல்லை. எங்கன்னா எல்லாம் பூஜை நடக்கிற இடத்துல இருந்தாங்க. அதாவது தோட்டத்துக்குள்ளார. ரியா குட்டியை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இவ கூட ஏற்கனவே நான் விளையாண்டுருக்கேன். போன தடவை வந்திருந்தப்போ இருந்திருந்தா. அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இப்போ அந்த எண்ணம் வச்சுக்கிட்டு நல்லா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டா. இப்போ தான் பூஜை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நிறைய லஞ்ச் வந்து சூப்பராக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே லஞ்ச் வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பலான் இருந்தோம். அது முன்னாடி சிஸ்டர்ஸ் ஒரு 4 பேர் நம்ம கூடயே வரேன்னு சொன்னாங்க. அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.